ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த டெட்டு பேப்பர் 2க்கான தமிழ் கீ தான் பார்க்க போகிறோம். 31க்கு பாருங்கள், சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலை பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதில் வந்து பாருங்கள், ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக. ஓகேவா, அப்போ ஆக்குக போக்குக இதுவே வியங்கோல் வினைமுற்று தான். கா இயர் என்னும் விகுதிகளை பெற்று வரும். அடுத்து 32வது, அஞ்சு இளஞ்சி சாம்பார் இச்சொற்களில் சாம்பர். ஓகேவா, இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 5. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றுப்போலியில் வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஆன்சர் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முற்றுப்போலி, ரெண்டாவது இருக்கிறது இடைப்போலி, மூணாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைப்போலி. அப்போ டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஓகேவா, 32க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டி ஆன்சர். சாம்பல் சாம்பார் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைப்போலியில் வந்துடும். 33வது கொஷின் பாருங்கள், மயங்கோலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், மயங்கோலி பிழையற்ற தொடர் எது அப்படின்றது தான் இங்கே கொஷினு. இதில் கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். ஓகேவா, இப்போ இதில் தான் மயங்கோலி பிழை அப்படின்றது கிடையாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 34வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, முன்னிலை இது முன்னிலை அப்படின்னா இப்போ சென்றீர்கள். ஓகேவா, பேசினார் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையில் வராது, நீங்கள். ஓகேவா, பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, சென்றீர்கள் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். சென்றால் இதுவும் வராது. இங்கே வந்து வினை முன்னிலை வினை அப்படின்றது, இங்கே கொஸ்டின் வந்து முன்னிலைன்னு கேட்கல, முன்னிலை வினை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள் 35, புன்புலம். ஓகேவா, புன்புலம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், பண்பு தொகை சொல்லுவோம். தாழ்பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை வந்துடும். ஓகேவா, பாய்வன தடைவரைனா உட்சொற்றல், பாய்வன அப்படின்னா பலர்பால் பலவின்பால் வினைமுற்று. ஓகேவா, அப்போது கொஷின் 35க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆன்சர். 36க்கு வந்து பாருங்கள், கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? 1 2 3 3.5. ஓகேவா, அப்போ 36வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ. அடுத்து பாருங்கள் 37வது கொஷினு, ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? ஓகேவா, உரிச்சொல். சால தவ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்றொடரில் வரும், அப்போ உரி சொல். அடுத்து பாருங்கள், வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ 38வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி, வலியார் மெலியார் இதுதான் இதற்கான அவங்க கேட்டிருக்கக்கூடிய முரண் சொற்கள். ஓகேவா, அடுத்து பாருங்கள் 39, கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், இடைச்சொல் அப்படின்னா மற்று கூட்டல் ஒன்று மற்றொன்று. ஓகேவா, அடுத்தது 40வது கொஸ்டின் பாருங்கள், 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஐ அப்படின்றது 2. ஓகேவா, ஐ ஆல் அப்படின்றது 3. ஓகேவா, இப்போ இதில் என்னென்னா 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமை, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமை. அப்போ இல்லு வந்து 5ஆம் வேற்றுமையிலும் வரும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். அப்போ 5ஆம் வேற்றுமையில் வந்தால் அது ஒரு பொருள் தரும், 7ஆம் வேற்றுமையில் வந்தால் ஒரு பொருள் தரும். ஓகேவா, அடுத்தது கொஷின் பாருங்கள் 41வது கொஷினு, பொறுத்துக. ஓகேவா, வெண்பா. ஓகேவா, வெண்பா என்ன ஓசை பெற்று வரும்? செப்பல் ஓசை வந்து பெற்று வரும். ஓகேவா, ஆசிரியப்பா வந்து உங்களுக்கு தெரியும் அகவல் ஓசை, கலிப்பா வந்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கல் ஓசை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 41க்கு வந்து பார்த்திங்கன்னா பி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள் 42, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் பொருள் வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா, கா இயர் என்னும் விகுதிகளை பெற்று வந்துச்சுன்னா அதை வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது 43வது கொஷின் பாருங்கள். ஓகேவா, வில்வால் இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா, வில்வால் இலக்கண
குறிப்பு தருக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லும் வாளும். ஓகேவா, உண்மை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்து பாருங்கள் 44வது கொஷின்னு. ஓகேவா, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைவது வந்து திரிசொல். திரிசொல்லை பொறுத்த வரைக்கும் கற்றவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அது விளங்கும். ஓகேவா. அடுத்து பாருங்கள் 45வது கொஷின்னு. ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இயற்சீர். அடுத்து பாருங்கள் 46வது கொஷின்னு. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஓகேவா, இந்த நான் தான் வந்து உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஓகேவா, உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவே ஃபஸ்ட்டு வராது. ஓகேவா, இதெல்லாம் வருங்க, இது 3 வரும். வராத எழுத்துன்னு கேட்கறதுனால ஏ தான் இதுக்கு ஆன்சர். ரா தான் வந்து பார்த்திங்கன்னா வராது. அப்படி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், வட சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் 47. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொற்றொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிக. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், அதில் இருக்கக்கூடிய வினையச்ச சொற்கள். ஓகேவா, பாருங்க, உருண்டு தவழ்ந்து நெளிந்து இது எல்லாமே என்னன்னா வினையச்ச சொற்கள். அடுத்து பாருங்கள் 48வது கொஷின்னு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி. ஓகேவா, 48க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி, உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்கள் 49வது கொஷின்னு. கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஓகேவா, இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன? பிரிது மொழிதல் அணி. ஓகேவா. அடுத்து பாருங்கள் 50வது கொஷின்னு. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெய்யெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் 18. ஓகேவா, மெய்யெழுத்துக்கள் 18 வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த கொஸ்டின் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஓகேவா, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18, மெய்யெழுத்துக்கள் 17, மெய்யெழுத்துக்கள் 16, மெய்யெழுத்துக்கள் 14. ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் நான் அது பார்க்குறேன். ஓகே, 51வது கொஸ்டின் பாருங்கள். பகாப்பதம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. பகாப்பதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. வினை, பெயர், இடை, உரி அப்படின்னு வரும். 52வது கொஷின். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வில் கூட்டல் கொடி. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிதல் நடந்திருக்கு. ஓகேவா, இல்லு இறா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 53வது கொஷினுக்கு டி, தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். ஓகே, இப்போ பெயரச்ச விகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா படித்த. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சுனா எனக்கு ஓகே இந்த கொஸ்டின் மட்டும் டவுட்டாக இருக்குது. ஒன்லி ஏ தான் நினைக்கிறேன் இது. ஓகே, அடுத்து பாருங்கள் 54. பல்பழ பலவின் பழங்கெழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இப்பு. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்கள். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்ச தொடர் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சி, வளர்ந்த. அடுத்து 56வது பாருங்கள். கூற்று 1 விகார புணர்ச்சியின் வகைகளை 3 வகையாக பிரிக்கலாம். கூற்று 2 பாருங்கள். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது 56வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேவா. அடுத்து பாருங்கள் 57வது கொஸ்டின்னு. பின்வரும் தொடர்களில்
முற்றெச்சம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இதுதான். அடுத்து பாருங்கள் 58வது கொஷினு. 58வது கொஷின். ஓமையை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? 59வது கொஸ்டின் பாருங்கள். வைப்பு என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா நிலப்பகுதி. ஓகேவா? வைப்புனா ஆக்சுவலி உலகம் தான் வரும், நிலப்பகுதி இங்கே நம்ம குறிக்கலாம். 60வது கொஸ்டின் பாருங்கள். வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என்று கூறினார். காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்துபடி அமைந்து வரும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, காரணமும் சரி.